ஹாய் காய்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஈஸியான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஜாப் ஆஃபரை நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோமாக மட்டும்தான் பண்ண போகிறீங்க. அண்ட் இந்த ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப் இருக்கும் அப்படின்னா, ஒன்று ரைட்டிங் இல்லைனா காப்பி பேஸ்ட், இந்த ரெண்டு மாதிரியான ஒர்க் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸ்க்ரீனில் உங்களுக்கு நான் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஆர் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது மூலமாகவும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாபுக்கு வந்து ஹவுஸ் ஒய்ஃப் மட்டும் இல்லை, ஸோ யார் வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த ஜாப் வந்து அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் எப்படி இந்த ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எல்லாத்தையுமே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி சொல்லி கொடுத்துருவாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த ஒர்க் உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறதுனால உங்களோட ஓன் டைமிங்கில் நீங்கள் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விருப்பப்படுறவங்க தாராளமாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எவ்வளோ சேலரி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கயல் சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம கயல் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படிடா இதுலேருந்து நம்ம தப்பிக்கிறது, யாருடா நம்மளை வந்து காப்பாற்ற போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் கிடையாதுங்க. ஸோ இப்போ தான் அவங்களுக்கு வந்து எழில் பற்றின அருமையாக புரியுது போல இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்க எழில், என்னை வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கையிலுமே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்களுக்கு வந்து சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்காம வந்து அடைச்சி வச்சிருக்கிறதுனால அவங்களால பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பண்ண முடியலை. ஏற்கனவே ஒரு தடவை தப்பிச்சு போக ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் வந்து கடைசியில் அது வந்து எதுவும் முடியாமல் போனதுனால மறுபடியும் அந்த ரவுடிகிட்டே வந்து மாட்டிட்டாங்க. ஸோ இந்த சிவசங்கரியை தீபிகாவும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவாங்க. உயிரோட இருக்கால, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே பார்த்தீங்கன்னா வெறுப்பேற்றுற மாதிரி இந்த சிவசங்கரி நிறைய விஷயங்கள் அங்கே வந்து பண்ணிக்கிட்டு இருப்பா. ஸோ உண்மையிலே சொல்லணும்னா இந்த சிவசங்கரி அது எல்லாத்துக்குமே சேர்த்து பயங்கரமாக வந்து அனுபவிக்க போகிறா. அது மட்டும் நல்லாவே வந்து தெரியுது. பத்தாததுக்கு இந்த தீபிகா வேற கூட சேர்ந்துக்கிட்டு இருக்கா. அண்ட் இப்போதான் வந்து எழிலுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயம் ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ இதுக்கான காரணம் பாலு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்பு வந்து பாலு மேல பயங்கரமா வந்து கோவப்படுறாரு. இந்த விஷயம் இன்னும் மூர்த்திக்கு வந்து தெரியாது. சும்மாவே பார்த்தீங்கன்னா தனத்தோட குடும்பத்தை வந்து நம்ம மூர்த்தி கேவலப்படுத்திட்டு தான் இருப்பாரு. இங்கே வரக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஸோ அவங்களே வந்து பேச வந்தாலுமே மூர்த்தி வந்து கண்டுக்காம ரொம்பவே வந்து கேவலப்படுத்தி திட்டுவார். இந்த நிலைமையில பாலு தான் இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மூர்த்தி என்ன பண்ண போறான்னு தெரியல. ஏற்கனவே அப்படி கோவப்பட்டு சிவசங்கரியை போய் வெட்ட போறதுனால தான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருப்பாங்க. ஒரு பக்கம் வந்து எழில காணோம், இன்னொரு பக்கம் அந்த மூர்த்தியை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, இன்னொரு பக்கம் கயலை காணோம். ஸோ இந்த மாதிரி வீடு முழுக்க ஒரே பிரச்சனைகளாக தான் வந்து இந்த கயல் சீரியலில் வந்து போய்கிட்டே இருக்குங்க. இப்போ ஒரு வழியாக வந்து எப்படியோ இந்த எலியில் வந்து அடிச்சு போட்டது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாலுவுக்கு தெரிய வந்து அவங்க வீட்டில் போயிட்டு சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக் ஆகும். என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்க அக்கா. ஆமாக்கா, யாருன்னே தெரியாத இந்த நேரத்தில் தான் வந்து இப்படி அடிச்சிருக்காங்க, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, எவ்வளோ ஈஸியாக மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு எப்படி உங்களால் வந்து சொல்ல முடியும்? இந்த வீட்டில் உங்களால் எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் போய்கிட்டு இருக்குன்னு தெரியுமா? ஸோ என் பொண்ணை வந்து எவ்வளோ தூரம் கேவலப்படுத்தியிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமாட்சி வந்து அழுகுறாங்க. எனக்கு புரியுது அத்தை எல்லாமே. ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நாங்கள் வந்து எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது, என்னப்பா நீங்கள் வந்து பண்ணுறத பண்ணிட்டு இவ்வளோ அசால்ட்டாக வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களே, உங்களால் இன்னைக்கு ஒரு குடும்பமே வந்து இப்படி நடுத்தெருவில் நிற்கிற நிலைமைக்கு ஆயிடுச்சு. நீங்கள் மட்டும் அன்னைக்கு அந்த ஒரு விஷயத்த பண்ணாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எங்கள் மாப்பிள்ளை வந்து கோவம் போனோடனே வந்திருப்பாரு. நாங்கள் பேசி அவரை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்திருப்போம். ஆனால் நீங்கள் என்னடான்னா அவரை வந்து உங்கள் 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 பகையை தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரை அடித்து தூக்கி போட்டுட்டீங்க. இப்போ அவரோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு கூட தெரியலை. அவர் எங்கே இருக்காருன்னு கூட உங்களுக்கு தெரியலை. நீங்கள் பாட்டுக்கு அடித்து போட்டுட்டு உங்கள் இஷ்டத்துக்கு வந்து போயிட்டீங்க. அதுவும் போதையில் இருந்தீங்கன்னு சொல்கிறீங்க. குடித்தா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு கூட வந்து தெரியாதா? ஒருத்தரை அடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு குடும்பம் இருக்குது அப்படின்லாம் வந்து யோசிக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து காமாட்சி கேட்குறாங்க. நீங்கள் பண்ண இந்த ஒரு விஷயத்தினால என் பொண்ணோட வாழ்க்கை எந்த நிலமையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? என் பொண்ணோட மாமியார் வந்து அதோட அவளை வந்து எவ்வளோ தூரம் அசிங்கப்படுத்தி சோஷியல் மீடியாலெல்லாம் வீடியோ போட்டு வச்சுருக்காங்க. அவன் பையனை கொன்னுட்டா. அது மட்டும் கிடையாது, என் பொண்ணுக்கு வேற ஒருத்தனோட தொடர்பு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, எல்லாமே வந்து சரியாயிரும், என் புருஷன் என்னை தேடி வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு அவ்வளோ நம்பிக்கையாக வந்து இருந்தா. எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ திடீர்னு அவளையும் வந்து காணோம். எங்கே போனா என்ன ஆனா அப்படின்னு எதுவுமே தெரியாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இந்த நிலமையில என் மூத்த புள்ளைய வேற வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க.
இப்படி எங்கள் குடும்பத்தில் ஒட்டுமொத்தமாக வந்து எல்லாருக்குமே வந்து கஷ்டம் அப்படிங்கிறது இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு காரணமே வந்து நீ தான் அப்படின்னு சொல்கிற. இது எப்படி எங்களால் வந்து ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அன்புமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த அன்பு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து நம்ம பாலுவை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் மாமாவை வந்து இப்படிலாம் நீ பண்ணியிருப்ப, உனக்கு எப்படிடா மனசு வந்துச்சு இப்படி அவரை அடித்து போடுறதுக்கு, உன்னெல்லாம் சும்மாவே விட மாட்டேன்டா, உன்னெல்லாம் அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருடா அப்படின்னு பயங்கரமாக வந்து அடிக்கிறாங்க. நம்ம தனம் பார்த்தீங்கன்னா அதை தடுக்கிறாங்க. ஐயோ அன்பு, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாயிரு அன்பு, அவன் தான் வந்து பண்ண எல்லா தப்பையுமே ஒத்துக்கிட்டு வந்துட்டால, ஏன் அவனை இப்படி மாட்டடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, நீ தேவையில்லாமல் இதில் நீங்கள் தலையிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், உங்களுக்கு மரியாதை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அன்பு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் எப்படி பேசுவானோ அப்படியே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள், இந்த குடும்பத்தில் உள்ள உங்களோட வாழ்க்கையெல்லாம் போயிருச்சு, உங்களுக்கு உங்க தம்பி தான் வந்து பெருசா போயிட்டானா, மாமாவுக்கு இந்த நிலைமை ஆனதுக்கு காரணமே வந்து இவன் தான். அப்படி மட்டும் இவன் பண்ணாம விட்டிருந்தான் அப்படின்னா, இன்னைக்கு கயலக்கா இவ்ளோ கேவலப்பட்டு, அசிங்கப்பட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. கயலக்கா இந்த குடும்பத்துக்கும் சரி, உங்களுக்கும் சரி எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காங்க. ஆனா அதெல்லாம் மறந்துட்டு, உங்க தம்பி தான் உங்களுக்கு வசதி அப்படிங்கிற மாரி நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஐயோ அன்பு, நான் அப்படிலாம் வந்து சொல்லல. கயல பத்தி எனக்கு நல்லா தெரியும். கயல் தான் எனக்கு எல்லாமே பண்ணியிருக்கா. நான் இல்லன்னு சொல்லல. அதுக்காக நீ இவன போட்டு இப்படி அழிக்கிறதுனால உனக்கு என்ன ஆகப்போகுது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது. என் தம்பியை எளில எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு குடுக்குறேன்னு சொல்றாரு. அப்போ நீ அமைதியா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, இதுக்கு மேல அமைதியா இருக்கிறதுக்குலாம் எதுவுமே கிடையாது. இவன போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் அடிக்கிற அடியில இவனே வந்து உண்மைய சொல்லணும். இவன ஆயுசு முழுக்க இவன ஜெயில்ல போட்டு இவன என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ அன்பு, எதுக்காக இப்படிலாம் நீ வந்து பண்ணிக்கிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா இருப்பா அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாருங்க, நீ உங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரிலாம் வக்காலத்து வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அவ்வளோதான். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. பேசாம உங்க வேலை என்னமோ அத மட்டும் பார்த்துட்டு இருங்க. அது மட்டும் கிடையாது. இந்த விஷயம் இன்னும் ஜெயில்ல இருக்கிற அண்ணனுக்கு வந்து தெரியாது. ஒரு வேளை அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கூட, இதோ நிக்கிறானே இவன வந்து சும்மாவே விட மாட்டாரு. அவரே போட்டு அடி அடின்னு அடிப்பாரு. உங்களுக்கே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது என்ன மட்டும் எதுக்கு நீங்க பொறுமையா இருக்கீங்க? ஒரு போலீஸ்காரன் குடும்பத்துல இருக்கிற ஒருத்தவங்கள வந்து அடிச்சு கொடுமைப்படுத்தியிருக்கா அப்படின்னா, இவன் எப்பேர்ப்பட்ட ஒரு ஆளா இருந்திருப்பான். மாமா கூட முன்னாடி இவன பத்தி சொன்னதெல்லாம் நான் பொய்ன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் வந்து தெரியுது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க மேல உள்ள பழிய தீர்க்கறதுக்காக இப்படி அடிச்சு தூக்கி போட்டிருக்காங்களே, அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்கலாம் என்ன ஆவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்த்தாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுலலாம் நீங்க தலையிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நான் அண்ணின்னு கூட உங்களுக்கு மரியாதை குடுக்க மாட்டேன். ஏதாவது சொல்லிருவேன் அப்படிங்கிற மாரி சொன்னதுனால, நம்ம தனமுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஷாக் ஆயிருது. என்னடா இவன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காமாட்சி மத்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசல. அன்பு பேசுறத கேட்டுட்டு அமைதியா தான் நின்னுகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களால எதுவும் பேச முடியல. அன்பு பேசுறது வந்து ஓகே, கரெக்ட் தான் அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு தோணிருச்சு போல இருக்கு. அதனால எதுவுமே பேசாம அமைதியா வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் பாலுவ வந்து அடி அடின்னு அடிச்சுட்டு, உன்ன வந்து வாடா, இதுக்கப்புறம் உனக்கெல்லாம் ஆயுசு முழுக்க வந்து ஜெயில் தான்டா. என்னைக்குமே உன்னால வந்து வெளியில வரவே முடியாது. உன்ன என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சட்டைய பிடிச்சு இழுத்துட்டு வந்து போறாரு. அன்பு அன்பு, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு அன்பு. எதுக்கு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? என் தம்பிய விடு அப்படின்னு சொல்லும்போது, ஒழுங்கு மரியாதையா இப்ப கைய விடுங்க. இல்லன்னா பார்த்துக்கோங்க. உங்களுக்கெல்லாம் நான் மரியாதையே குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஸோ உடனே நம்ம பாலு வந்து, அன்பு தயவு செஞ்சு நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. அக்காவ மட்டும் நீங்க திட்டாதீங்க. அவங்க மேல எந்த தப்பும் கிடையாது. என் மேல இருக்கிற பாசத்துல தான் அவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நீங்க திட்டாதீங்க. என்ன நீங்க எவ்வளோ வேணாலும் அடிங்க, கொல்லுங்க. நான் அத ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. நீ என்னடா எல்லார் முன்னாடியும் வந்து அப்படியே நல்லவன் மாரி நடிச்சுக்கிட்டு இருக்கியா? நீ எவ்வளோ தூரம் நடிச்சாலும் சரிடா. உன்ன நான் வந்து சும்மா விடுற மாரியே கிடையாது. உனக்கு ஏத்த தண்டனைய நான் இன்னைக்கு வாங்கி குடுக்காம விடவே மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா வா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பாலுவ வந்து இழுத்துட்டு வந்து கூட்டிட்டு போய்க்கிட்டு இருக்கா நம்ம அன்பு. ஸோ வெளியில ரோட்ல பார்த்தீங்கன்னா, இழுத்துட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இத பார்த்துட்டு நம்ம தனம் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இந்த அன்பு இப்படி புரிஞ்சுக்காம இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கானே! அவன் தான் உண்மைய ஒத்துக்கிட்டான்ல. அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த அன்பு இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? போலீஸ் அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணலாமா? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ காமாட்சி கிட்ட வந்து, அத்தை தயவு செஞ்சு நீங்களாவது சொல்லுங்க அத்தை, அன்பு கிட்ட இதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அத என் தம்பி எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டாங்க அத்தை. எதுக்கு அத்தை இப்படிலாம் போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன தனம்? என்ன சொல்ற என்ன? இந்த குடும்பத்துல நடக்கிற விஷயம் எல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியாதா? இப்படிப்பட்ட இந்த நேரத்துல வந்து நாங்க அவ்ளோ ஈஸியா வந்து மாப்பிள்ளைய இந்த மாரி அடிச்சு போட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானே! இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருந்தா கூட ஏதாவது நம்ம பண்ணியிருக்கலாம். எவ்ளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்குன்னு தெரியுமா? இதனால நம்ம குடும்பம் வெளில தல காட்ட முடியாம கயலுக்கு இவ்ளோ பெரிய அசிங்கப்பட்ட பேரெல்லாம் வந்திருக்குன்னா, அதுக்கு காரணமே வந்து இதுதானே! இதுதானே ஆரம்பமே! அப்படி இருக்கும்போது எப்படி என்னால அமைதியா இருக்க முடியும்? பத்தாததுக்கு இப்ப மூர்த்தி வேற வந்து
கோவப்பட்டதுனால அவன் வேற ஜெயில்ல போய் உட்காந்துருக்கான். கயலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னே தெரியும். ஒரு பொம்பள பிள்ளை இப்படி காணாம போயிருக்கா. இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு. இன்னமும் நீ வந்து உன் தம்பிய காப்பாத்துறதிலே இருக்க தனம் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ஐயோ! அத்த நான் அப்படிலாம் வந்து சொல்லல அத்த. கொஞ்சம் பொறுமையா இருந்தா தானே நம்ம அடுத்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு யோசிக்க முடியும். அன்பு இப்படி அவசரப்பட்டு அடிச்சு இழுத்துட்டு போனா என்னத்த பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, "இங்க பாரு தனோ, நீ வந்து பண்றது எல்லாமே சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காத. என்ன பொறுத்தவரைக்கும் உன் தம்பி பண்ணது வந்து முழுக்க முழுக்க தப்பு. என்னதான் வந்து ஒருத்தவங்க மேல பகை இருந்தாலுமே இந்த அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு என்ன அவசியம் இருக்கு? அவர அடிச்சு போட்டதுல அவர் என்ன ஆனாரு? எப்படி எப்படி இருக்காருன்னு கூட வந்து தெரியல. இப்படி இருக்கும்போது நம்ம எங்கேன்னு போய் நம்ம அவர வந்து தேடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காமாட்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உள்ள போயிடுறாங்க. ஸோ தனம் பார்த்தீங்க அப்படின்னா, பாலுவ இப்படி அடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது? எப்படி வந்து இந்த பாலுவ வந்து வெளியில கொண்டு வருவாங்களா? இல்ல வேற ஏதாவது பண்ண போறானா இந்த அன்பு? ஸோ இந்த விஷயம் மூர்த்திக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, மூர்த்தி என்ன பண்ணுவான்? ஏன்னா நிச்சயமா மூர்த்திய பொறுத்தவரைக்கும் தனத்தோட குடும்பத்து மேல பயங்கர கோபம் இருக்கு. ஸோ கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில வந்து மூர்த்திய மதிக்காததுனால, இப்போ வந்து மூர்த்திக்கு அந்த குடும்பத்த பார்த்தாலே வந்து புடிக்காமயே இருக்கு. சரியா பேசவும் மாட்டாரு. எரிஞ்சு விழுவாரு. அப்படிப்பட்டவன் பார்த்தீங்கன்னா, எலில வந்து அடிச்சு போட்டான் அப்படின்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, மூர்த்தி என்ன பண்ணுவான்னே தெரியாது. பயங்கர கோவத்தில வந்து இருப்பாரு. பாலுவ போட்டு அடிக்கிறது மட்டும் இல்லாம, கொல்ல கூட தயங்க மாட்டாருன்னு தான் தோணுது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.